நம்ம எல்லாருக்குமே பணக்காரர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா அது அதிர்ஷ்டத்துல வர்றதா இல்ல அதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? வாங்க பணக்காரர் ஆவதான 4 முக்கியமான ரகசியங்கள பத்தி இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த கேள்வியை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. பணம் சம்பாதிக்கிறது வெறும் லக்ல நடக்கிற விஷயம்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் நாம முதல் தப்பையே பண்றோம். உண்மை என்ன தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு பக்கா சயின்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, நாம ரொம்ப காலமா நம்பிட்டு இருக்கிற 2 பெரிய தப்பான நம்பிக்கைகளை இந்த ஸ்லைடு உடைக்குது. ஒன்னு, உடம்ப வருத்தி உழைச்சா மட்டும்தான் பணம் வரும்னு சொல்றது. இன்னொன்னு, அதெல்லாம் அதிர்ஷ்டம் இருந்தாதான் கிடைக்கும்னு சொல்றது. ஆனா உண்மையான விதி என்னன்னா, நீங்க மத்தவங்களுக்கு எவ்ளோ மதிப்பை உருவாக்குறீங்களோ அதுதான் பணம். அது ஒரு துல்லியமான அறிவியல். ஆமாங்க, இதுதான் இந்த முழு விஷயத்தோட அடித்தளமே. பணம் சம்பாதிக்கிறது ஒரு சூதாட்டம் கிடையாது. அதுக்குன்னு சில விதிகள் இருக்கு. அந்த விதிகளை யாரு சரியா புரிஞ்சுகிட்டு பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். தோல்விக்கு வாய்ப்பே இல்ல. சரி, நம்ம முதல் ரகசியத்துக்குள்ள போலாம். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். பணத்தை வாங்குறத பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு எப்படி மதிப்பை கொடுக்கலான்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். எவ்வளவு அழகான ஒரு வரி பாருங்க. பணத்தை ஒரு இலக்கா மட்டும் பார்க்காம நீங்க மத்தவங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்த மாற்றத்துக்காக கிடைக்கிற ஒரு சர்டிபிகேட்டா பாருங்க. அதாவது உங்க பேங்க் பேலன்ஸ் நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி இருக்கீங்கன்னு காட்டுற ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி தான். அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க பணத்தை துரத்தி ஓட தேவையில்ல. மக்கள் எங்க ஒரு பிரச்சனைக்காக கஷ்டப்படுறாங்க, எதுக்காக புலம்புறாங்கன்னு கவனிங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிங்க. பணம் தானா உங்களை தேடி வரும். வாங்க இப்போ 2வது ரகசியத்துக்கு போவோம். இது முதல் ரகசியத்தோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது. மதிப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், சூப்பர். ஆனா எங்க போகணும்னு ஒரு தெரிவான இலக்கு இல்லாம எப்படி பயணிக்க முடியும்? நிறைய பேர்கிட்ட எனக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். நல்ல விஷயம்தான். ஆனா அது ஒரு இலக்கு கிடையாது. எப்போ உங்க ஆசையோட ஒரு குறிப்பிட்ட தேதி, அதாவது ஒரு டெட்லைனை சேர்க்கறீங்களோ அப்போதான் அது ஒரு சக்தி வாய்ந்த இலக்கா மாறுது. உங்க மூளைக்கும் அது ஒரு தெளிவான கட்டளையா போகுது. ஒரு பெரிய இலக்க பார்த்தா நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் மலைப்பாதான் இருக்கும். உதாரணத்துக்கு 2026க்குள்ள 10 லட்சம் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கலாம். அடேங்கப்பான்னு தோணும். ஆனா அதையே மாசம் எவ்வளவு, வாரம் எவ்வளவுன்னு சின்ன சின்னதா பிரிச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு நான் தினமும் என்ன செய்யணும், என்ன புதுசா கத்துக்கணும்னு ஒரு பிளான் போடுங்க. இப்போ பாருங்க, அந்த பெரிய இலக்கு ரொம்பவே ஈஸியா தெரியும். இப்போ நாம பார்க்க போற 3வது ரகசியம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப சக்தி வாய்ந்தது. நல்ல கவனிங்க. உங்க வெளி உலக வாழ்க்கை உங்க உள்மனசோட ஒரு பிரதிபலிப்பு தான். நீங்க உள்ளுக்குள்ள என்ன நம்புறீங்களோ அதுதான் வெளியே நடக்கும். உங்க ஆழ் மனச ஒரு வளமான விவசாய நிலம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க அதுல என்ன விதைகளை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில அறுவடையாகும். நீங்க தினமும் உங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எவ்ளோ அழகா விளக்குத பாருங்க. ஐயோ எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு சந்தேக விதைய மனசுல விதைச்சா உங்க வாழ்க்கை முழுக்க தடைகள் தான் முளைச்சு நிக்கும். அதுவே நான் ஒரு வெற்றியாளன், வாய்ப்புகள் என்னை நோக்கி வருதுன்னு நம்பிக்கைய விதைச்சு பாருங்க, உங்க கண்ணுக்கு மத்தவங்களுக்கு தெரியாத வாய்ப்புகள் கூட தெரிய ஆரம்பிக்கும். வாங்க, நம்ம கடைசி ரகசியத்துக்கு வந்தாச்சு. 4வது ரகசியம். மத்தவங்களோட போட்டி போடுறத விட்டுட்டு புதுசா ஒண்ணு உருவாக்குறதுல இருக்கிற சக்திய பத்தி இதுல தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, போட்டி போடுறது எப்பவுமே ஒரு தோத்து போற விளையாட்டு மாதிரி தான். ஏன்னா நீங்க மத்தவங்க வரைஞ்ச கோட்டுக்குள்ள தான் விளையாடணும். அவங்க விலையை குறைச்சா நீங்களும் குறைக்கணும். ஆனா நீங்க ஒரு விஷயத்த புதுசா உருவாக்கும்போது அங்கே நீங்க தான் ராஜா. உங்களுக்குன்னு ஒரு தனி ராஜாங்கத்தையே உருவாக்கலாம். போட்டிக்கு வேலையே இல்ல. சோ முக்கியமான விஷயம் இதுதான். மத்தவங்க போட்ட கோட்டுக்குள்ளேயே ஓடுறத நிறுத்துங்க. நீங்களே தைரியமா ஒரு புதிய கோட்டை வரைஞ்சு இந்த உலகத்தை அதுல உங்களை பின்தொடர வைங்க. அதுதான் உண்மையான வெற்றி. அப்போ நாம பார்த்த இந்த 4 ரகசியங்களையும் ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். முதல்ல, மதிப்பு. எனக்கு என்ன கிடைக்கும்ன்றதை விட நான் என்ன கொடுக்க முடியும்னு கேளுங்க. 2வது, இலக்கு. உங்க தெளிவான டார்கெட் என்னன்னு முடிவு பண்ணுங்க. 3வது, நம்பிக்கை. நீங்க ஏற்கனவே ஒரு வெற்றியாளர்னு உங்க ஆழ் மனசுல ஆழமா நம்புங்க. 4வது, புதுமை. இதை எப்படி வித்தியாசமா புதுசா செய்யலான்னு யோசிங்க. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுச் செல்கிறேன். நாம பார்த்த முதல் ரகசியமான மதிப்பை உருவாக்குதல் என்பதோடு இது நேரடியா சம்பந்தப்பட்டது. இந்த உலகிற்கு நீங்க கொடுக்க போதும் தனித்துவமான பங்களிப்பு என்ன? உங்களுடைய தடம் என்ன? யோசிங்க.